கொள்ளாமல் வேற்று உபதேசங்களை போதிக்கிறவர்களானால் அவர்கள் இருமாப்புள்ளவர்கள் என்பார். இருமாப்பு வேற்றுமையான உபதேசத்தை போதிக்க வழிவகுக்கிறது. வேற்றுமையான உபதேசத்தை போதிப்பது இன்னும் இருமாப்பை கூட்டும். ரெண்டும் இணைந்தே செல்கிறது. இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாது வார்த்தை. வேற்றுமையான உபதேசத்தை போதித்தால் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. எவ்வளவு ஆபத்தில் இருக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர் வாய்ஸ் அவடெல்லாம் இருக்கலாம், வசனங்களை அடுக்கி கொண்டு போகலாம். நம்ம சில சமயத்துல பெந்தேகோஸ்துக்காரங்க சொல்ற வசனம் பைபிள் இருக்குதான்னு நமக்கு வசனம் இருக்குதா இது வரைக்கும் நம்ம கண்ணிலேயே படலையேங்கிற அளவுக்கு சில வசனங்கள் வெளியே வரும். பயமா இருக்கும். ஓ, நம்ம நரகத்துக்கு தான் போல தெரியும். அளவுக்கு அள்ளி விடுவார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார். நான் சொன்ன இல்லைங்களா, ஃப்ரெண்ட். அவர் அந்த சர்ச்சில் தான் இருந்தார். அப்படிதான் கேட்டு போனார். அவர் என்ன சொல்லுவாருன்னு, படித்த குரூப் வந்தா ஒரே வாசம் சிஎஸ்ஐ மாதிரி கூப்பிட்டாங்கன்னா ஒரு 4 வாசம் சொல்லுவாங்க. 2 தோசை கூப்பிட்டா வசமா சொல்லிட்டு வந்துருக்காங்க. அவர்கிட்ட சைக்காலஜி பாருங்க, ரொம்ப தெளிவா நான் இப்படி ஒன்றும் அறியாத வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்ட 4 உதாரணங்களை பார்க்க. ஊழியத்தினுடைய சக்சஸ் தனிப்பட்ட வாழ்க்கையோடு தொடர்புடையது அல்ல என்பதற்கு 4 உதாரணம். யார் யாருன்னது? சிம்சோன், அடுத்ததுங்க தாவீது, 3வது மோசே, 4வது சாமுவேல். எந்த பாவத்தை ஏலிக்கு கண்டித்தாரோ அதே பாவத்தை அவர் செய்வார். மோசேக்கு கிட்ட பார்வை தூர பார்வை இல்லை, தூர பார்வை இருந்துச்சு, கிட்ட பார்வை இல்லை, பக்கத்திலே இருக்கலாம், பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நாம் மல்கியா 2ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து 4 தோல்விகளை நாம் பார்க்கிறோம். கடவுளுக்கு செவி கொடுக்காததை படித்தோம். 2ஆம் அதிகாரம், மல்கியா 2ஆம் அதிகாரம் 2வது. நாட் willing to listen to God. கடவுளுடைய மகிமையை பற்றி அக்கறை இல்லாத. கடவுளுடைய மகிமை என்று சொல்லும் போது அக்கௌண்டபிலிட்டி இல்லாத. கடவுளுடைய மகிமைன்னா நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள் என்பது. நம்ம யாருக்காவது அக்கௌண்ட் காண்பிக்க வேண்டும். மனைவிக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய நெருங்கிய நண்பர்கள் யாருக்காவது அக்கௌண்ட் கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஜெபிக்கிற நண்பர்களை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டா தோற்று போய்விடும். 3வது உபதேசத்தில் பாரபட்சம், பார்ஷியாலிட்டி. மாத்திரமல்ல, தவறாக வழிநடத்துவதனுடைய சபையை, விசுவாசிகளை தவறாக வழிநடத்துவதனுடைய விளைவுகளை நாம் என்ன செய்யும் அறியாமல். அதனாலே அதனுடைய விளைவு, அதனுடைய பாதிப்பை, அதனால என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார் என்பதை பார்த்துவிட்டு இன்றைக்கு நம்முடைய உபதேசத்தை நாம் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும், வேதபாடமாக வாசிக்க வேண்டிய யூதா புத்தகத்திலே 9 தன்மைகளை பார்க்கிறோம். 9 தன்மைகள், அது கடைசியில் பார்க்கலாம். இப்பொழுது நேற்று பார்த்ததனுடைய, அதனால பவுல் என்ன சொல்லுகிறார்? உன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 5 காரியங்களை செய்ய வேண்டும். 5 காரியம் நேற்று தொடர்ச்சி. உன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 5 காரியங்களை கவனிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12லிருந்து 15 வசனங்களிலே அந்த தன்மை இருக்கிறது. அதில் நேற்று மாலையிலே தெளிவான செய்தியை ஜாஷ்வாயாவிடத்திலிருந்து கேட்டோம். எப்படி நாம் குடும்ப உறவிலே இந்த 2 குடும்பத்தினுடைய கான்ட்ராஸ்ட் அருமையாக நேற்று அவர்கள் எடுத்து வைத்தார். ஒரு காரியத்தை சொன்னாங்க, ரொம்ப அதை நம்ம கவனிக்க வேண்டியது. குடும்பத்திலே தகப்பனிடத்திலிருந்து பிள்ளைகள் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தாயினிடத்தில்தான் அன்பை கற்றுக்கொள்கிறார் என்று நினைக்கிறோம். ஆனால் வேதபூர்வமாக தகப்பனிடத்திலிருந்து அன்பை கற்றுக்கொள்கிறார்கள், தாயினிடத்திலிருந்து கீழ்ப்படுகிறது. ரொம்ப அருமையான ப்ரொஃபவுண்ட் ஸ்டேட்மெண்ட். அதை நம்ம குறித்து கொள்ள வேண்டும். அது சபையை பாதிக்கும், சபையினுடைய நடவடிக்கையை பாதிக்கும். நம்ம இந்த கருப்பொருளுடைய சாரம்சம், சபையினுடைய அஸ்திவாரம், நம்முடைய தலைமைத்துவத்தின் முக்கியத்துவம், எதிர்கால சந்ததியினுடைய
என்பதை குறித்த 5 காரியங்கள் 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து நாம் கவனமாக இருக்க, குறிப்பாக போதகர்கள் உதவிக்காரர்கள் கூட நாம் சேர்ந்து 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் முதலாவது, உங்களுடைய முன்மாதிரியை காத்துக் கொள்ளுங்கள். வாட்ச் யுவர் எக்ஸாம்பிள். 1 தீமோத்தேயு 4:12 உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரும். ஒரு வேத உங்களுடைய நற்சாட்சியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எப்படி என்றால் வார்த்தையிலும் நடக்கையிலும், அது ஒரு பேன். வார்த்தையில் நடக்கையிலும் அது ஒரு பேன், ஒரு கட்டை. வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் அது ஒரு பேன். விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசமும் நடக்கையிலும் 3 பேர். இந்த 3 கோட்பாடுகளிலே சாட்சிகளாகி இரண்டாவது 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறதற்கு முக்கியத்துவம் கொடு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும், முதலிலே வாசிக்கிறது, அதிலே முக்கியத்துவம் பெற வேண்டும். மூன்றாவது 14ஆம் வசனத்திலே do not neglect spiritual gifts. ஆவிக்குரிய வரங்களை உதாசீனப்படுத்தக் கூடாது, அசதியாயிராதே. எல்லாருக்கும் எல்லா ஈவுகளும் கொடுக்கப்படவில்லை. எல்லாருக்கும் வித்தியாசமான வரங்களை கடவுள் வரத்தை நாம் உறுதிப்படுத்தி அதிலே பலப்பட வேண்டும். சிலருக்கு மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறவர், சிலருக்கு கண்டித்து உணர்த்துகிறவர். எல்லாவற்றையும் அன்போடு பயபக்தியோடு ஜபத்தோடு நாம் அதை செய்ய வேண்டும். எனக்கு ஆண்டவர் கிஃப்ட் கொடுத்தார் என்று சிம்சோன் எழுந்து போனானே, ஆவியானவர் தன்னை விட்டு போனதை அறியாமல் போனானே, நான் இப்படி என்னுடைய பலத்தோடு போகிறேன் என்று போகிறேனே, அப்படி போக முடியாது. not neglecting the spiritual gifts. எல்லாருக்கும் எல்லா விதமான ஒரே விதமான வரம் இருக்க முடியாது. அவர் அதை தீமோத்தேயுவுக்கு அருமையாக சொல்லுகிறார். 2 தீமோத்தேயுவிலும் சொல்லுகிறார், அந்த உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நான் பார்ப்பதனால் மகிழ்ச்சி அடைகிறேன். நான்காவது, நாம் தேறுகிறதை குறித்து விழிப்பாயிருக்க வேண்டும். வாட்ச் யுவர் ப்ரோக்ரஸ். நாம் தேறுகிறதை குறித்து நாம் கரிசனையுடையவர்களாக 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி மற்றவர்கள் அதை பார்க்க வேண்டும். போன வருஷத்தை விட எங்களுடைய போதகர், எங்களுடைய உதவிக்காரர் தன்னுடைய கடமையை இன்னும் நன்றாக செய்கிறார் என்று சொல்ல வேண்டும். போதகருடைய போதனை கடந்த வருஷத்தை விட, கடந்த ஆண்டுகளை விட தெளிவாயிருக்கிறது. நம்ம அனுபவத்தில் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏறுகிறது விளக்க வேண்டும். 5வது, இந்த போதகத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. போதகம் எப்படிப்பட்ட எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்பதை யூதா புத்தகத்தில் 9 தன்மைகளை நாம் பார்க்கிறோம். 9 traits of fundamental. நாம் அடிப்படைவாதிகள். இவங்க நல்லவங்க, வல்லவர் இல்லை. இவங்க யாருங்க? நம்ம பாஸ்டர்களை, பேப்டிஸ்ட் பாஸ்டர் நல்லவங்க, ஆனா என்ன இல்லைங்க, சாமர்த்தியம். அடிப்படைவாதிகள், கோர்வைவாதிகள். கோர்வைவாதிகள் என்று சொன்னால் அடிப்படையை மீறாதவர்கள். யூதா புஸ்தகத்திற்கு நம்முடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளும். நாம் அடிப்படைவாதிகள். எந்த அடிப்படையிலே நம்முடைய போதகர்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு 9 அம்சங்கள் யூதாவுடைய
எழுதலாமா? நீங்க எழுதி. யூதாவை பற்றி நமக்கு தெரியும். தன்னை பற்றி அறிமுகம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் யாக்கோபுடைய சகோதரனாகிய யூதா. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் யாக்கோபுடைய சகோதரன். பெரும்பாலான வேத பண்டிதர்கள் பல யூதாக்கள் இருந்தாலும் இவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒன்றுவிட்ட சகோதரன் என்று சொல்கிறார். ஆண்டவர் ஊழியம் செய்த போது இவர் அவரை விசுவாசிக்கவில்லை. இதன் யோவான்ல படிக்கும். ஒரு கட்டத்தில் இவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று கூட சொன்னார். அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவர் யாருங்க? யூதா, ஒன்றுவிட்ட சகோதரன். பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறார். இந்த யூதா நிருபத்திலே 5 முறை காக்கப்பட்டவர்கள் என்கிற வார்த்தை வருகிறது. அதுதான் யூதாவினுடைய செய்தியினுடைய சாரம். காக்கப்பட்டவர்கள், காக்கப்படுகிறவர்கள், நித்தியத்திற்காக காக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்கள். The preserved, the kept ones. 5 முறை 1ஆம் அதிகாரத்திலே காக்கப்பட்டவர்கள் வருகிறது. 6ஆம் வசனத்திலே தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களின் அவர்கள் மகா நாளில் அவர்கள் நியாய தீர்ப்புக்கு என்று நித்திய சங்கிலிகளினாலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வார்த்தையும் மூல பாஷையிலே காக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் 1ஆம் வசனத்திலே 1 முறை, 6ஆம் வசனத்திலே 2 முறை, 13ஆம் வசனத்திலே வருகிறது. தங்கள் அவமானங்களை முறை தள்ளுகிற அமளியான கடல் அலைகள் மாற்றம் அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றைக்கும் காரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காக பாதுகாக்கப்படுவார்கள். காரிலே பாதுகாக்கப்படுவார்கள். மூல பாஷையிலே தமிழிலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று, ஆனால் மூல பாஷையிலே காக்கப்படுகிறார்கள். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளும். ஆகவே யூதா நிருபம் கடவுள் நம்முடைய உபதேசத்தை சொல்லுவதற்கு பாதுகாக்க வேண்டும். இல்லாவிட்டால் நேற்று நாம் ஒரு சில உதாரணங்களை பார்த்தோம். இன்றைக்கு இருக்கிற இதே சிந்தனை, இதே தெளிவு, கிருபையை பற்றிய அடிப்படை நன்மை வாசனை வேளை கடைசி வரைக்கும் நம்மோடு வருமா தங்குமா என்ற கேள்வி வருகிறது. நிறைய பேர் அதற்கு உதாரணத்தை சொல்லுகிறார். உதாரணத்தை பார்த்தா வெரி இன்ட்ரெஸ்டிங். அவர் சொன்னது சும்மா உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் பெருக கிடந்தது. யூதா பொருவார் நிருபத்தை எழுதுகிறார். ஆகவே இரக்கமும் சமாதானம். நேற்று நம்ம படிச்ச எப்படி தனிப்பட்ட போதக கடிதங்கள் சபைக்கு எழுதப்பட்டது, கிருபையும் சமாதானம் என்று வருகிறது. தனிப்பட்ட போதக நிருபத்திலே இரக்கம் என்பது எப்படி கூட்டி கொடுக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். அந்த 9 அடையாளங்களை பார்க்கிறோம். இந்த 9 அடையாளங்களும் எப்படி வருகிறது என்று எந்த ஒரு வீழ்ச்சியும் ஒரே நாளில் தோன்றாது. அதற்கு படிப்படியான வழிமுறைகள். எந்த ஒரு வீழ்ச்சியும் எந்த ஒரு தவறும் ஒரே நாளில் நடக்காது. எங்கேயோ ஆரம்பித்து வேறு கொண்டு நுழைத்து கனி கொடுக்க ஆரம்பிக்கும். 3 வகையில் அந்த 9 அடையாளங்களை சொல்வதற்காக எப்படி யூதா இந்த நிருபத்தினுடைய முழு சாரம்சம் எப்படி தெளிவாக இருக்கிறது. பவுல் சொன்னார், உன்னையும் உன் உபதேசையும் காத்துக்குள். இந்த 2 இணைந்திருக்கிறது என்பதை நான் பார்த்தோம். துருபதேச எப்படி ஆரம்பித்து எப்படி செல்லுகிறது என்று 3 தன்மைகளை சொல்ல. அன்காட்லினஸ் எதிலிருந்து ஆரம்பிக்கிறது? தேவ பக்தி இல்லாத நிலைமையிலிருந்து தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாததிலிருந்து ஆரம்பிக்கும் வீழ்ச்சி. அதனுடைய முதல் படி தெய்வ பயம் இல்லாத நிலைமை.
இரண்டாவது, உரிமை எடுத்துக் கொள்ளுதல், டேக்கிங் லைசன்சஸ். உரிமை எடுத்துக் கொள்ளுதல். நான் ஊழியக்காரன், நான் உதவிக்காரர். உரிமை எடுத்துக் கொள்ளுதல். கடவுளுக்குரிய கனத்தை நாம் என்ன செய்கிறோம்? மறுதலி. உரிமை எடுத்துக் உலகத்திலேயே மிகவும் பயப்படத்தக்க இடம் ஈரான் கிடையாது, ஈராக்கு கிடையாது. பிரசங்க பீடம், மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ் பிரசங்க பீடம் தான் உலகத்திலேயே மிக பயமான இடம். யாருடைய பிரதிநிதியாக நிற்கிறோம்? தேவாதி தேவனுடைய, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தாவினுடைய பிரதிநிதியாக நாம் இருக்கிறோம். முதல்ல தெய்வ பயம் இல்லை, அதிலிருந்து ஆரம்பித்து எதிர்க்கொள்ள உரிமை எடுத்து. மூன்றாவது, மறுதலிப்பது என்றால் அதை நியாயப்படுத்துவது, ஜஸ்டிஃபை. அதான் அவங்க எல்லாம் செஞ்சாங்க. அதான் பார்க்க போகும். நான் செய்வதை நியாயப்படுத்துகிறோம், ஜஸ்டிஃபையிங், டெனையல் மூவ். நான் செய்யறது சரிங்க, அவர்கள் அப்படித்தான் செய்தார்கள். இந்த உதாரணம் எல்லாம், யூதா சொன்ன உதாரணம் எல்லாம், நாங்க செய்யறது சரிதான் என்று நியாயப்படுத்தினார்கள். We begin to justify. எவ்வளவு ஆபத்து தெரியுங்களா? நான் பேசுறது சரிதான் என்று நியாயப்படுத்துவது எவ்வளவு அதைத்தான் யூதா நிருபம் முழுவதும் நாம் பார்க்கிறோம். Ungodliness leads to owning license, taking license, and on to denial, just நியாயப்படுத்துவது. கடவுள் என்னங்க, நாங்க செய்யறதா நியாயம், நாங்க செய்யறதுதான் எங்களுடைய வழிமுறை தான் சரி. அந்த 3ஆம் வசனத்திலே பரிசுத்தவான்களுக்கு ஒரு முறை கொடுக்கப்பட்ட அந்த இதற்காக நீங்கள் பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் பேசுவது அவசியம் என்றாலும், பரிசுத்தவான்களுக்கு ஒரு முறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய். அப்போ ஃபண்டமெண்டலிஸ்ட், அடிப்படைவாதிகள், போர்வைவாதிகளாகிய நம்முடைய உபதேசத்தை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது எதிலிருந்து ஆரம்பிக்கிறது என்றால், நாம் கிறிஸ்துவையும் சிலுவையும் குறித்து பேசுகிறவர்கள். பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் இருந்தேன். We are fundamentalists because we preach Christ the crucified. கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவையும் தான் எல்லா பிரசங்கங்களிலும் நாம் அறிவிக்கிறோம். That's why we are fundamentalists. நீங்கள் என்ன எப்ப பார்த்தாலும் சிலுவையினை பேசிட்டு இருக்கீங்க, அது அவர்களுடைய விருப்பம். அவருடைய பிரசங்கத்துல ஒரு முறை கூட இயேசு கிறிஸ்து வரவில்லை, சிலுவை. பெரிய பிரசங்கம், பெரிய இயேசு கிறிஸ்து சிலுவையும் வரவில்லை. பெங்களூர்ல கிறிஸ்துமஸ் சமயத்துல செப்டம்பர்ல சர்ஜரி நடந்தது. 2 மாதம் கழித்து பெங்களூர்ல மக்கள் வீட்டுக்கு போனா, அது மெத்தடிஸ்ட் சர்ச், பெரிய சர்ச், பெரிய பாஸ்டர். கிறிஸ்துமஸ் சமயம் அதுக்கு முந்தின பாருங்க, இயேசு கிறிஸ்து என்கிற வார்த்தை செய்தியில வரல. உற்சாகமாயிருங்கள், தைரியமாயிருங்கள், புறப்பட்டு போங்க, வாழுங்கள். ஒரே ஒரு முறை இயேசு கிறிஸ்து வந்தார். எப்ப தெரியுங்களா? அனௌன்ஸ்மெண்ட்ல அடுத்த வாரம் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு பாடல் ஆறாங்க. இயேசு கிறிஸ்து அதுவும் இல்லைன்னு வச்சுக்கு, கிறிஸ்துமஸ் இல்லைன்னு வச்சுக்கு, வாய்ப்பே. இதுக்கு பேர் என்னங்க? பிரசங்கம். அந்த சபைக்கு பேர் என்னங்க? பெரிய சபை. அந்த போதகருக்கு பேர் என்னங்க? பெரிய போதகர். சென்னையில, பெங்களூர்ல அப்படின்னா, கோயம்புத்தூர் 3/4 மணி நேரம் பண்றாங்க. என்ன டாபிக்னு தெரியல. அவரும் 3/4 மணி நேரம் என்ன பேசுறாங்க. ஆனா ஒண்ணு நிச்சயம், இயேசு கிறிஸ்து சிலுவை இல்லை. அருமையான போதகர்களே, உதவிக்காய் உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிருக்கு சொல்லும்போது, கிறிஸ்துவை மையமாக வைத்த அவர் மூலமாக மாத்திரமே
பாவ மன்னிப்பு, சமாதானம், தேவனுடைய அளவில்லாத ஆசீர்வாதங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திற்கு வரும். சிலர் சொல்லுவாங்க, நான் என்னுடைய பிரசங்கத்தில் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தேன். எப்படியாவதுன்னு அவசியமே இல்லைங்க, இயேசு கிறிஸ்து தான் பிரசங்க. எப்படியாவது நான் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தேன். ரொம்ப கஷ்டப்படுறாரோ யாரை கொண்டு வர்றது? இயேசு கிறிஸ்து உள்ள கொண்டு வந்து ரொம்ப மெனக்கெடுறாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து கண்டுபிடிக்க முடியலையா? இவரு கஷ்டப்பட்டு அவரை வலுக்கட்டாயமே எங்க எடுத்துட்டு வர்றாரு. மெசேஜுக்குள்ள கொண்டு வந்து 15ஆம் அதிகாரத்துக்கு 15ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். இங்க வேத வாக்கியம் எதுங்க? ஓல்ட் டெஸ்டமெண்ட். அப்ப புதிய ஏற்பாடு நிருபங்கள் எழுதும் போது அவங்க கையில் எது கிடையாது, நியூ டெஸ்டமெண்ட் கிடையாது. எதுதான் இருக்குதுங்க? பழைய ஏற்பாடு. வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்து மரித்தார், நமது பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அடுத்த வார்த்தை, வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அக்கார்டிங் டு ஸ்கிரிப்சர் என்ற வார்த்தை எதுங்க? ஓல்ட் டெஸ்டமெண்ட். அப்ப அவங்க கையில புதிய ஏற்பாடு நமக்கு கிடையாது. அக்கார்டிங் டு ஸ்கிரிப்சர். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல பிலிப்பு அந்த மந்திரி கூட போய் சேர்ந்தான் இல்லைங்களா? கந்தாயா மந்திரி. அவன் அந்த மந்திரி எதை படித்துக் கொண்டிருந்தான்? ஏசாயா 53ஆம் அதிகாரம். வேதவசனம் சொல்லுகிறது அருமையாய், இந்த வேத வாக்கியங்களை முன்னிட்டு பிலிப்பு இயேசுவை குறித்து பிரசங்கித்தார். எந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு? ஏசாயா 53ஆம் அதிகாரம். குறிப்பா ஏசாயா 53. அதை மையமாக வைத்து அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் வந்தா, இந்த வேத வாக்கியங்களை முன்னிட்டு இயேசுவை குறித்து பிரசங்கித்தார். இப்ப இயேசுவாமி படம் சொல்லி நிறைய பேர் மாலெல்லாம் போடுறாங்க இல்லைங்களா? ஏசாயா 53ஆம் அதிகாரத்துக்கு கொடுத்து அதுல யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஏசாயா 53ஆம் அந்த சாப்டர் கொடுத்து ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட கொடுத்து இயேசு கிறிஸ்து இதுல வரைங்கன்னு சொன்னா என்ன படம் வந்துறீங்களா? அழகான யூதனா வருவாருங்க, ரொம்ப அழகா. ஏசாயா 53 அவர் பார்ப்பதற்கு அழகில்லாதவராய், நாம் விரும்பப்படுத்த ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நீங்க அவர் படத்தை வரைங்கன்னு சொல்லி எப்படியாவது கொடுத்தா கூட்டி கழிச்சு பார்த்தா அவர் சிலுவையை வரைஞ்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி. இதுதான் இயேசு கிறிஸ்து. அவர் நொறுக்கப்பட்டார் சிலுவை. இந்த காலத்துல எதுதாங்க அவமானம்? சிலுவை. அதுதான் வரைஞ்சிட்டு சொல்ல வேண்டாம். இப்படி டிசைனா ரொம்ப நீள முடி, பார்க்கிறதுக்கு அழகான பொறுத்து அவர் இயேசு கிறிஸ்து கிடையாதுங்க. இதுதாங்க இயேசு கிறிஸ்து. சிலுவைதாங்க இயேசு கிறிஸ்து. இதுதான் உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாய் gospel oriented preach Christ centered gospel. இரண்டாவது, அதே யூதா புஸ்தகத்தில் இரண்டாவது நம்முடைய கோர்வைவாதிகள் அல்லாவிட்டால் அடிப்படைவாதிகள் உபதேசத்தையும் நம்மையும் காத்துக் கொள்ளுகிறவர்கள் என்று சொன்னால், விசுவாசத்திற்காக தைரியமாய் போராடுகிறவர்கள். 1ஆம் வசனத்தினுடைய ஒரு முறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட, ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது அவசியமாயிருக்கும். தைரியமாய் போராட வேண்டும். வெறும் போராட்டம் அல்ல, ஒரு முறை கொடுக்கப்பட்டு விட்ட விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட. நாம் இப்ப நிறைய சபைகள்ல போராடத்துக்கு இஷ்டம் இல்லை. அதனாலதான் பெந்தகோஸ்து சபை. ஒரு முறை என்னுடைய டவுன்ல ஒரு பெருமையா பேசுறாங்க, ஏஜி சர்ச். எனக்கு ஏவனும் என்ன கேள்வி கேட்கணும் ஒருத்தனும் கிடையாது. நான் தான் ராஜா, நானே பெருமையா சொல்றேன். அப்படி என்ன போராட்டத்துக்கு எனக்கு அவசியமே இல்லை. போராட அழைக்க போராட்டத்தில் தான் கிறிஸ்துவின் மகிழ்ச்சி உண்டு. பைபிள்ல கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செஞ்சா என்னங்க? திருடாதே என்று இருக்கிறது, திருடினால் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மகிழ்ச்சியாய் இல்லை என்றாலும்
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது, கொலை செய்தால் பாவம். பயப்படாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது, பயப்பட்டாலும் கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஊழியத்திலே இல்லாவிட்டால் நாம் பாவம் செய்வோம். அதான் ஃபண்டமெண்டல் கிறிஸ்டியன். மற்றவர்கள் வேறு விதமான சந்தோஷத்தை வச்சிருக்காங்க இல்லைங்களா? நமக்கு அதை கிறிஸ்து நிமித்தம் பேதுரு தன்னுடைய நிறுவனத்தில் சொல்லியிருக்கார், கிறிஸ்து நிமித்தம் பாடுபட்டால் அதனாலே வரக்கூடிய மகிழ்ச்சி, கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி. சங்கீதக்காரர் அருமையா சொல்றாங்க. 17வது சங்கீதம் எனக்கு பிடிச்ச வசனங்கள், அடிக்கடி நான் அதை தியானிப்பேன். சங்கீதம் 17:15. சங்கீதம் 17:15. நானும் நீதியில் உங்களுடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது, அதிகாலை யார் எந்த டைம் தெரியல, அதிகாலை எந்த டைம் யாருக்கு தெரியல, நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். I will be satisfied the moment I wake up. விழித்த உடனே உமது சாயலின் திருப்தி. ஒரு நாள் தோணும்போது நமக்கு எது திருப்தி வருது தெரியுங்களா? யாரை உருட்டு, யாரை காணிப்பட்டு, அதான் திருப்தி இல்லை. உமது சாயலால் திருப்தி. இன்னொரு அளவிய சொல்லிட்டுனா எனக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும், அடுத்த பாயிண்ட் வெளிப்படுத்த. நம்முடைய ஊழியத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே போராடவில்லை என்றால், ஆண்டவரோடு நம்முடைய உறவு ஏதோ கோளாறு இருக்கிறது என்றால், உலகம் என்னை பகைத்தால் உங்களையும் பகைக்கும். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்றார், என்னை பகைத்தால் உங்களையும் என்ன செய்யும்? பகைக்கும். நான் உலகத்தான் அல்லாத போது நீங்களும் உலகத்தால். உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிருந்தது இதே உள்ளடக்கம். நம்ம விசுவாசிகளுக்கு போராட்டத்தை பற்றி பேசுவோம், போராட்டத்திலே களி கூறுங்கள், போராட்டத்திலே வேலனாயிரும், சமாதானமாயிருங்கள் என்று சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டத்தின் மத்தியிலே விசுவாசத்திற்காக அவர் சொல்லுகிறது once for all delivered faith. அந்த விசுவாச கோட்பாடு, அந்த கோட்பாட்டிலே அடிப்படை என்ன சொல்லுகிறோம்? பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை, பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து விடுதலை. 3வது 4ஆம் வசனத்திலே பாவம் செய்வதற்கு லைசன்ஸ் என்ன சொல்றது? உரிமையை நிலைநாட்டுவதல்ல, கிருபையிலே பெருக நிலைநாட்டுவது. நமது தேவனுடைய கிருபையை எப்படி புரட்டாங்க பாருங்க. நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி, urges grace. Why we are fundamentalists? We urge grace than license to sin. இன்றைக்கு பிரசங்கங்கள் எல்லாம் பாவம் செய்வதற்கு சுதந்திரம் கொடுக்கிறார்கள். ஆகவேதான் நாம் அடிப்படை என்ன வேணாலும் செஞ்சுக்க, திங்கட்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் ஆண்டவருக்கு கொஞ்சம் காணிக்கை கொடுத்தா என்ன ஆயிடும்? சரியாயிடும். உன்னுடைய காணிக்கையில் திருப்தி ஆயிடும். லஞ்சம் கொடுத்தா போதும் இல்லைங்களா? சகையோ அவனை ஆண்டவர் கீழே இறக்கி வா உங்க வீட்டுல தங்கணும்னு சொன்னா அவனுக்கு பயங்கர அன்னைக்கு SMS இருந்தா அவன் SMS பண்ணியிருக்கிறான்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு என்ன தெரியுங்களா? SMS அனுப்பியிருக்கிறான், உன் வீட்டுல தங்க வேண்டும் சொல்லிட்டாரா? சகைக்கு இப்ப பிரச்சனை. ஏன்னா அவன் வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாமே எதுல சம்பாதிச்சு? அநியாயத்துல சம்பாதிச்சு. ஆண்டவர் சோஃபால உட்கார்ந்தா ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாது? இந்த சோஃபா எப்படி வாங்கினான்னு தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தங்க தட்டுல சாப்பாடு ஆண்டவருக்கு கொடுத்தாங்கன்னா ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதுங்களா? இப்ப எந்த ஒசூர்ல எந்த பால் பண்ணையில லஞ்சம் வாங்கினா ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாது? அதனால வீட்டுக்கு SMS அனுப்புற ஆண்டவர் வர்றாரு, வீட்டை காலி பண்ணி என்ன வாங்கின பொருள் என்ன பொருள்?
லஞ்சத்துல வாங்க, அப்படிதான் சொல்றாங்க. நான் யார் இடத்துல அநியாயம் வாங்கிட்டு நாளத்தையே திரும்ப வாடகைக்கு விட்ட வீட்டுல இருக்கிற பொருளையும் சேர்த்து அனுப்பணும். வீட்டுக்கு கிச்சன்ல இருந்து ஃப்ரண்ட் ரூம் வரைக்கும் எல்லா ரூமும் அவருக்கு என்னது தெரியும், நம்ம வாங்கின பொருள் எல்லாம் தெரியும். தயவு செய்து வீட்டை காலி. ஆண்டவர் வரும்போது உட்கார்ற கூட அங்க என்ன இல்லை, இடம். ஆஸ்தியில் பாதி அடைப்பு, லைசன்ஸ் டு சின். இன்னைக்கு பசங்க நாம் ஏன் அடிப்படைவாதிகள், நம்முடைய உபதேசத்தை குறித்து நாம் ஏன் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்றால், ஆபத்துக்கு நாம் உரிமம் அது நம்முடைய இன்ட்ரெஸ்ட் உள்ள பொருள். மேகசைனு மற்றவங்களை பேசுறது, அந்த இடத்திற்கு ஆண்டவர் நம்முடைய இன்ட்ரெஸ்ட் உள்ள பகுதிகளை ஆண்டவர் ஆக்கிரமிக்க வேண்டும். டைனிங் டேபிளுக்கு வரணும் ஆண்டவர். டைனிங் டேபிள்ல டைனிங் டேபிள் எதை வெளிப்படுத்துங்க, நம்முடைய அப்படைட், நம்முடைய விருப்பம் இல்லைங்களா, அதை ஆண்டவர் ஆள வேண்டும். அடுத்து பெட்ரூம், அது என்னங்க, நம்முடைய உறவு, குடும்ப உறவை, அதை ஆண்டவர் ஆள வேண்டும். இன்னொரு முக்கியமான ரூம் பாத்ரூம், அங்க யாரையும் நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். சீக்ரெட் ரூம், அதிலேயும் ஆண்டவருடைய ஆளுகை இருக்க வேண்டும். ஒவ்வொரு அறையிலும் ஆண்டவர் சீக்ரெட், இன்னர் மோஸ்ட் சீக்ரெட். பாத்ரூம்ல யாரையும் விட மாட்டோம், அங்கேயும் ஆண்டவர் ஆளுகை செய்ய. இன்னர் மோஸ்ட் சீக்ரெட். நாம் பாவம் செய்வதற்கு அனுமதி கொடுக்காமல் கிருபையை போதிக்கிறவர்கள் அதான் பார்க்கலாம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காமவிகாரத்திற்கு புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார். நான்காவது, அதுல இன்னொரு வசனத்தை தீத்து, அந்த இன்னொரு போதக நிறுவனத்திலே நாம் படிக்கிறோம். தீத்து 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே, அதுவும் போதக நிறுவனம் தான் என்று நமக்கு தெரியும். எப்படி தீமோத்தேயு போதக நிறுவனமோ அதே போல தீத்து 2ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களிலே ரட்சிப்பின் 3 காலங்களை பற்றி படிக்கிறோம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ரட்சிப்பினுடைய கடந்த காலம் 11ஆம் வசனம், 12ஆம் வசனம் ரட்சிப்பினுடைய நிகழ்காலம், 13ஆம் வசனம் ரட்சிப்பினுடைய எதிர்காலம். 11ஆம் அதிகாரம் நீதிமானாக்கப்படுதல், 12ஆம் அதிகாரம் பரிசுத்தமாகுதல், 13ஆம் அதிகாரம் மகிமைப்படுதல். அந்த 3 வசனத்திலே ரட்சிப்பினுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவனம் பண்ணி சாங்டிபிகேஷன், நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவன் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமானதற்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நம்மை போதிக்கிறது. குளோரிபிகேஷன், ரட்சிப்பினுடைய எதிர்காலம். உரிமம் கொடுக்க அல்ல, கிருபையை வலியுறுத்துவதற்காக. நான்காவது, அதே யூதா புஸ்தகத்திற்கு வருவோம். யூதா புஸ்தகம் 5ஆம் வசனம், நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். நான்காவது, பாவம் எந்த வகையில இருந்தாலும் அதற்கு விரோதமாக நாம் பிரசங்கிக்கிறோம். Preaches against sin in any form. பாவம் எந்த வடிவத்திலே இருந்தாலும் அதற்கு விரோதமாக பிரசங்கிக்கிறோம். ஆகவேதான் நாம் அடிப்படைவாதிகள். பாவத்தோடு, கடவுளுக்கு பிரியமில்லாததோடு நாம் சமரசம் செய்து கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலும் சமரசம் செய்ய முடியாது. நம்முடைய சபை மக்களுடைய வாழ்க்கையிலும் பாவம் எந்த வடிவத்திலே காணப்பட்டால் சமரசம் செய்து கொள்ள முடியாது. பக்சிங் அசம்பிளியில வாரம் அவர் உயிரோடு இருக்கிறது இன்னைக்கு மாறிடுச்சு. காணிக்கை கொடுப்பதற்கு முன்பதாக வாரம் பக்சிங் ஒரு அனௌன்ஸ்மெண்ட். போன வாரம்
இந்த ஆராதனை விட்டு போனதில் இந்த ஆராதனைக்கு வருகிற பாவம் செய்திருந்தார் சாபம்னே சொல்லி அந்த மத்த காணிக்கு அது என்ன ஆயிடும், அசுத்தப்படுத்தி போடாதீங்க. இந்த ஃப்ரெண்டு வேர்ல்டு விஷன்ல வேலை செஞ்சு அவரு சின்ன பையனா சர்ச்சில் காணிக்க போடாம திரும்பி வந்தா அடிகள், பொய் சொல்லவும் முடியாது. காணிக்க போட்டே ஆகும். காணிக்க பை வரும்போது கையில பாக்கெட்ல கை வெளியே வராது. வர பொய் சொல்லியிருந்தாரு, கையை செய்யாது. காணிக்க போடலன்னா வீட்டுல என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. என்ன பண்றது, துணிகரமாக பாவம் செய்திருந்தார், கடவுள் உங்களை உணர்த்துவார். இப்ப சீர்பொருந்தி காணிக்க போகும், இல்லாட்டி காணிக்க தயவு செய்து செய்ய போட வேண்டாம். அது கடவுளுக்கு பிரியம். நீங்க நினைச்சுக்கலாம் ஆயிரக்கணக்கு போக நினைக்கலாம், மற்ற காணிக்கையும் அது சாபமாக்குகிறது என்று சொல்லுவார். அப்ப மனம் திருப்பி ஆண்டவரே, அந்த ஒரு முறை மணி ஆண்டவரே பாவத்தை எந்த விதத்திலும் சமரசம் செய்ய இடம் கொடுக்க கூடாது. இன்றைக்கு நாம் பழமைவாதிகள், அடிப்படைவாதிகள் உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு சொல்லுகிறார். ஜனத்தை கீழ்த்திருந்து ரட்சித்து விசுவாசியாக. ஐந்தாவது, பதினொன்றிலிருந்து 15 வருஷங்கள் வரை அடுத்தது அந்த உதாரணங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அதுல இருந்து 6ஆம் வசனத்துல எடுத்துக்கலாம். 6ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் எந்தவித சமரசத்திற்கும் இடம் கொடுக்காத, against all forms of compromise. அந்த உதாரணங்களை பார்க்க 6ஆம் வசனத்துல தூதர்களை பற்றி என்ன சொல்லுகிறார்? காம்ப்ரமைஸ் பாருங்க. தங்களுடைய ஆதி மேன்மையை, கடவுள் தங்களுக்கு கொடுத்த ஸ்தானத்தை அவர்கள் உதறி தள்ளினார்கள். தங்களுடைய ஆதி மேன்மையை காரணமானவர்கள். சமரசம் எதுல இருக்கக்கூடாதுங்க. கடவுள் நம்ம எந்த அழைப்பில அழைத்தாலும் அதிலே பிசகாமல் நாம் ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளார். கடவுள் எவ்வளவு மகிமையா உயர்த்தி வைத்திருந்தார். ஏசாயாவில் படிக்கிறோம், எசேக்கியேல்ல படிக்கிறோம். ஓ உயர்த்தப்பட்டவனே, கரம் பொருந்தினவனே, ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளவில்லை. அதான் சொல்றேன். ஆண்டவர் கொடுத்த அழைப்பினுடைய சாரம்சத்தை நாம் சமரசம் செய்து கொள்ளணும். மற்றதுல நம்ம பாய்ந்தோம்னு சொன்னா இதையும் சரியா செய்ய முடியாது, அதுவும் எந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார் அந்த மேன்மையை காத்துக்கொள்ளும். இதுலயும் பிரயோஜனம் தான், அதுலயும் பிரயோஜனம் தான். அப்ப ரெண்டுலயும் பிரயோஜனம் தான், ஒன்றே கிடையாது. அடுத்தது சோதோம் கொமோரோவை பத்தி என்ன சொல்லுகிறார்? சோதோம் கொமோரோ தங்களுடைய வாழ்க்கை முறைதான் சரி என்று சாதித்தார். 7ஆம் வசனம். அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினியை எங்களுடைய வழிமுறைதான் சரி, கடவுளுடைய வழிமுறை சரியில்லை என்று சொன்னார்கள். அவர்கள் கடவுள் வைத்த அந்த ஆண் பெண் உறவு என்பது சரி கிடையாது, அந்த மாற்றம் கிடையாது. எங்களுடைய வழிமுறை தான் சரி என்று நிர்ணயம் செய்தார். அதே போல அவர்கள் எப்படி அதை ஜஸ்டிஃபை பண்றாங்க? முதலே பார்த்தல, முதல்ல தெய்வ பயம் இல்லை, அப்புறம் அடுத்த நிலைமைக்கு போகிறார்கள், அதுக்கு உரிமை எடுக்கிறார்கள், எப்படி அதை மறுதளிக்கிறார்கள் பாருங்க. அப்படி போலவே சொப்பனக்காரராகி இவர்களும் எங்களுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாருன்னு சொல்லி அதை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. ஆண்டவர் எங்களுக்கு நேற்று ராத்திரி ஒரு தரிசனம் கொடுத்தாரு, அதன் இப்படி செய்யன்னு சொன்னான்.
சொப்பனக்காரன்னா இங்க அதனுடைய அர்த்தம் ஏதோ ட்ரீம் காண்கிறவர்கள் அல்ல, கடவுள் எங்களோடு நேரடியாக இப்படி செய்ய சொன்னார், இப்படி பேச சொன்னார் என்று தங்களுடைய இருதயத்தில் உள்ளதை கடவுள் சொன்ன மாதிரி சொல்லுது. கடவுளுடைய ஆளுகை, ஏகாதிபதி இவைகளை நமது சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி பேச, நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக் கொள்ளும். அவர் 9வது வசனத்தை பார்க்கலாம். எப்படி சமரசம் என்றால், பிரதான தூதனாகிய மிகாவே மோசேயினுடைய சரீரத்தை குறித்து அதனுடைய பேக்ரவுண்ட் வேதத்திலே இல்லை, நம்ம அதை வேறு விதமாக தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். பிசாசுடனே பிசாசோடு சமரசம் செய்யவில்லை, அது எந்த விதத்திலும் சமரசம் செய்ய அனுமதிக்கிறேன். அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். அதனுடைய விளைவு பாருங்கள், 10ஆம் வசனம். அதனுடைய விளைவு, தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள், கெட்டு போனார்கள். 10ஆம் வசனத்தினுடைய இறுதியிலே கெடுத்துக் கொள்ளுகிறார்கள், 11ஆம் வசனத்திலே கெட்டு போனார்கள், 12ஆம் வசனத்திலிருந்து காரிலே அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே இன்னும் 3 உதாரணங்களை சொல்லுகிறார். அந்த அதிலே காம்ப்ரமைஸ் பார்த்துடலாங்க. காயினுடைய நிலைமை என்னவென்றால், தன்னுடைய வழியிலே கடவுளை பிரியப்படுத்த முயற்சி செய்தார். தன்னுடைய வழியிலே கடவுளை திருப்திப்படுத்த முயற்சி செய்தார். அதே போல காயின் 11ஆம் வசனம் முதல்ல காயின் தன்னுடைய வழியிலே கடவுள் பிரியப்படுவார் என்று விலையாம் ஆதாயத்திற்காக சத்தியத்தை புரட்டினார். ஆதாயத்திற்காக ஜெபத்தையோ பிரசங்கத்தையோ இழிவான ஆதாயத்திற்காக தங்களை படுத்திக் கொள்ளும். கோரா கடவுளுடைய வழிமுறைக்கு எதிர்த்து நின்றவன். கடவுளுடைய வழிமுறை, மோசையை பார்த்து நீதான் தலைவனா என்று கேட்கக்கூடிய கடவுளுடைய வழிமுறைக்கு எதிர்த்து நிற்கிறவன் கோராவனுடைய பாவம். கோரா எதிர்த்து பேசின, அதாவது மோசைக்கு எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கேட்டு போனார்கள். அதற்கு 6 உதாரணங்களை சொல்லுகிறார். 6 உதாரணங்கள். அவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்கள். முதலாவது அவர்கள் தண்ணீரற்ற மேகங்கள். மேகம் இருந்துட்டே இருக்குதானா என்ன வர்றது இல்லைங்க, மழை அடிக்கிறது, ஏமாற்றிக் கொண்டே இருக்கும். தண்ணீரற்ற மேகங்கள். 2வது, இவர்கள் அதை மேய்த்துக் கொள்ளுகிறார்கள், தங்களை தாங்களே மேய்க்கிறவர்கள். இசைக்கேலிலும் எரேமியாவிலும் அவர்களை பற்றி சொல்லுகிறார், தங்களை தாங்களே மேய்க்கிறவர்கள். 3வது, அன்பின் விருந்துகளால் கரைகள் அடைகிறார்கள். அன்பின் விருந்துகள் என்ன செய்வார்? மாயமாலத்தை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். அடுத்தது, இலையுதிர்ந்த கனியற்ற வாழ்க்கை, செத்துப்போன மரங்கள், நுரை தள்ளுகிற கடல் அலைகள். நுரை தள்ளுகிற கடல் அலைகள் கடல்ல இருக்கிற அழுக்கெல்லாம் கொண்டு வந்து எங்க சேர்த்து விட்டு போயிருக்கு, கடற்கரையில் கொண்டு சேர்த்து விட்டு போயிருக்கு. அதனுடைய வேலை. அப்புறம் மறுபடியும் எடுத்து போகும், அதை விட இன்னும் கொஞ்சம் அழுக்கு கொண்டு வந்து சேர்த்து. அடுத்தது ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள் அங்கிங்கு வாண்டரிங், அப்படியே மேலகமாக திரிவது போல இவர்கள் திரிந்து கொண்டிருக்கிறவர்கள். எந்த வடிவத்திலும் நாம் சமரசம் செய்து கொள்ள முடியாது. அடுத்தது 17ஆம் வசனத்திற்கு 7வது, தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தை மறுதலிக்கிறவர்கள். தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தை முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். ஏனென்றால் 18ஆம் வசனத்திலே கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்க இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். பரியாசக்காரருடைய வார்த்தை அடிப்படை என்ன தெரியுமா?
பரியாசக்காரர்கள் இருந்தாங்க. இன்னமும் சொல்றீங்க ஆண்டவர் வருவார் வருவார்னு சொல்றீங்க, அப்படியே இருக்குது. 2 பேர் தான் சொல்றாரு. பரியாசக்காரருடைய வார்த்தை என்ன? நியாய தீர்ப்பை மறுதலிக்கிறவர்கள் பரியாசம். என்ன சொல்றீங்க? இதுதான் இவருக்கு 2 பேர் சொல்றாரு. முன் இருக்கிற மாதிரியே அந்த உலகம் எப்படி இருக்குன்னு சொன்னார். இப்ப பேர் சொன்னார், இல்லப்பா இந்த உலகமே வேற. அந்த உலகம் முதல்ல தோன்றினாலும் நோவா காலத்தில் என்ன செய்யப்பட்டு விட்டது, அழிக்கப்பட்டு விட்ட உலகம். அது அந்த ஒரு நியாய தீர்ப்பு ஒரு முன்வாதாரணமா இருக்கிறது என்று 2 பேரிலே அவர் சொன்னார். தேவனுடைய வார்த்தை என்னுடைய அதிகாரத்தை மறுதலிக்கிறவர்கள், தங்கள் நிச்சயப்படி நடந்து என்ன ஒன்றும் நடக்கலையே என்று சொல்லுகிறவர்கள். 8வது, அவர்களை பற்றி சொல்லும் போது இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது 2 நேர்மறை தன்மைகளை சொல்கிறார். 1, தெய்வ பக்திக்குரிய வாழ்க்கை முறை. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். விசுவாசத்தின் மேல் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை, மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல். இதே வார்த்தையைத்தான் அவர் 3ஆம் வசனத்திலே பயன்படுத்துகிறார். ஒரு வகையில் ஒரு முறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக போராடுங்கள் என்றால் அந்த விசுவாசம் எதோடு சம்பந்தப்படுகிறது? 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட மகா பரிசுத்தமான விசுவாசத்திற்காக போராடுங்கள். சேம் இன்டென்ட், நோக்கம் அதுல தான். மகா பரிசுத்தமான விசுவாசம், மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். அடுத்தது, பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி. காட்லி லைஃப் என்பது முதலாவது பரிசுத்த விசுவாசம், மகா பரிசுத்த விசுவாசம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்துங்கள். அந்த வார்த்தையினுடைய சாராம்சம், இன்றைக்கு ஆண்டவர் வருகிறார் போல வாழுங்கள். As if Christ is expected this evening. சாயங்காலத்திலே இந்த செமினாரில் இருந்து போவதற்கு முன்பதாக ஆண்டவர் வருகிறார் என்ற தோரணையிலே வாழுங்கள். நாளைக்கல்ல, 10 வருஷம் கழித்த, ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் வருவார் என்று நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். 100 வருஷம் கழித்து ஆண்டவர் வருவார் என்று திட்டமிட வேண்டும். We plan as if Christ would come 100 years later. We live as if he is coming. இன்றைக்கு வருகிறார் என்ற அடிப்படையில் நாம் வாழ. யார்தான் ஊழியம் செய்ய முடியும் என்ற கேள்வி வரும். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தப்புக்கும் பலவீனத்திற்கும் வித்தியாசம். பொய் சொல்றது தப்பு, பேசுகிற வார்த்தையிலே முன்னேற்றம் இருந்தா அது பலவீனம். தவறு செய்தால் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. பொய் பேசலாம், பித்தலாட்டம் பேசலாம், செய்தால் இருதயத்திலே பலவீனத்தை தாண்டி ஆண்டவர், பலவீனத்தை தாண்டித்தான் ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்க. நான் தவறு செய்துவிட்டு ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த உதாரணங்கள் எல்லாம் திருஷ்டாந்தமாக எச்சரிப்புக்காக எழுதப்பட்டது என்றுதான் வேதம் அழுத்தம் திருத்தமாக சொல்லும். கடைசியாக 22-23 வசனங்கள் அடிப்படைவாதிகளுடைய கடைசி குணாதிசயம் சுவிசேஷ பணியில் தீவிரமாயிரு. அக்ரெசிவ் இவாஞ்சலிசம். சுவிசேஷ பணி அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து, என்ன பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோட ரட்சித்து மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள், அதை உதறி தள்ளுங்கள். அந்த மாம்சத்தால, இப்ப மாம்சத்துல பாவம் செய்யறதுனால இப்ப சேற்றுல ஒருத்தர் விடறான்னு வைத்துக் கொள்ளுங்க, சேற்றுல தன்னைத்தானே அமிழ்த்தி கொள்ளுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்க. அதனால இந்த இது கவர்மெண்ட் இந்த நாம் உடுத்துக்கிற உடை அழுக்காகிறது. நம்ம என்ன சொல்லிடுவோம், அதை வேணா மறுபடியும் வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அவர் சொல்றாரு, அந்த ட்ரெஸ்ஸை கூட தூக்கி போட்டுக்க வேண்டாம், பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள், சாட்சிகளாயிருந்து. கடைசியில் அதை முடிக்கும் போது எப்படி சொல்லுகிறார், வலுவாதபடி உங்களை காக்கவும் மறுபடியும் பாதுகாத்தல் என்ற வார்த்தை வருகிறது. நமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட ஆண்டவர் நம்மை பற்றி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தம் வல்லவி உள்ளது. நாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய
இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும்